ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு மனுஷனுக்கு இளமை இருக்கும், பணம் இருக்கும், அழகு இருக்கும். அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், எல்லாம் போயிடும். ஆனால் எது நம்ம கூடயே இருக்குன்னா கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் இருக்கணும். அந்த ஆரோக்கியம் இருக்கணும்னா இயற்கையாக பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பாதுகாத்து வச்ச உணவு முறைகள். அதில் ஒன்று தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடித்தா எல்லாருக்குமே உடம்பு நல்லது, எலும்பு நல்லாயிருக்கும், எந்த நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் இந்த கருப்பு கவுனி கஞ்சி எப்படி வைக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல் நாளே வீட்டுக்கு எத்தனை பேர் அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியை ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு 5 தடவை அதை என்ன செய்யணுன்னா அதை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதும் காலையில் அதை எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் தான், அவ்வளோதான், நல்லா வெந்துடும். நைட்டே ஊற வச்சிடணும். அது நல்லா வெந்த பிறகு எப்படி தேவையோ உங்களுக்கு, இல்லைன்னா அதுக்கப்புறம் நல்லா வெந்துன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அது வெந்திருக்கும். இங்கே பாருங்க, அது கருப்பு கவுனி அரிசி. அது நல்லா வந்ததும் அது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு என்ன செய்யணும்னா அதில் கொஞ்சம் தயிர், பசுந்தயிர், இது பசுந்தயிர், இந்த தயிர் அதில் ஊற்றிட்டு அது கூட இந்த வெங்காயம் அதை நைஸாக அரிஞ்சு அதில் போட்டு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. நான் டெக்கரேஷன்லாம் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. அது தனியாக போயிட்டுன்னா அது உள்ளார விழுந்துடும், அப்புறம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வெங்காயம் இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், ஒன்று காட்ட போகிறேன் பாருங்கள். இது அது கூட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. இந்த பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் குடிங்க. நானும் அது கூட கேரட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஒரிஜினலான பசுந்தயிர். இதை எடுத்து என்ன செய்வீங்க, காலையில் ஒரு 3 டம்ளர், காஃபிலாம் குடிக்காதீங்க, டீ குடிக்காதீங்க, இதை குடிங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் குடிங்க, 3 தடவை காலையில் குடிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. காஸ்ட்லியாக இருக்குதுன்னுட்டு வாங்காமல் இருந்துடாதீங்க. 4 கிலோவாக வாங்கி நீங்கள் இதை மாதிரி பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லது. எங்கே வேணாலும் கேட்டு பாருங்கள். இதை குடித்தவங்க நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் குடிங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லோரும் செய்வாங்க, அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பேன். பிடிக்காது, அது கலரை பார்த்துட்டு நான் எட்ட வந்துடும். கேழ்வரகு தான் பேர் குடிப்பேன். இப்போ நல்லா இருக்குது. இந்த தயிர் கூட இந்த கவுனி அரிசி இதை கஞ்சி வச்சு குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கேழ்வரகு கஞ்சியை விட இது நல்லா இருக்குது. இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஆரோக்கியம் உங்களுக்கு முக்கியம். விட்டுறாதீங்க எப்போ.